வணக்கம். யூடி பிரைவேட் சேனல். தமிழ்நாட்டில் எனக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருவருக்கொருவர் தவறான முறையில் அவங்க செயல்பாடுகளை பற்றி குறை கூறிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இந்த மாதிரி பேசினா தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் கட்சி இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்துக்காக தான் அதை பேசுகிறாங்க அவங்க. ஆனால் மீது அவங்க தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டிட்டு நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான எண்ணம் அவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா திமுக அதிமுக எதிர்த்து நிற்பதற்கு பலமான ஒரு கட்சி தமிழகத்தில் இனி வரப்போகிறது கிடையாது. இருந்த போதிலும் இருக்கக்கூடிய நிலைகளில் அவங்க அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் எப்படின்னா, தனிமையில் நின்று அவங்களால வெற்றி பெற முடியாது. இந்த இரண்டு அரசியல் கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியில் அவங்க இணைந்து கூட்டணி அமைத்து இருந்தால் மாத்திரம்தான் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகளுமே சேர்த்து அவங்களுக்கு அந்த ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கப்பட்டு அதன் மூலிமா தான் அவங்க வெற்றி பெறுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கூட்டணி அமைப்பதற்காக வேண்டிய இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை திமுக அதிமுக குறை கூறுவாங்க. அதுக்கு காரணம் எப்படின்னா, இவங்க எப்படியாவது அவங்கள யாராவது உள்ளே அரவணைச்சிக்கிடுவாங்க, கூட்டணி அமைச்சு நம்மளை தேர்தலில் அவங்களுக்குன்னு ஒரு 10 தொகுதியை இடம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்களுக்கு ஏற்பட்டால் அது திமுக அதிமுக ஏதாவது ஒன்று இருக்கக்கூடிய கட்சிகளை அரவணைச்சு கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா, இவங்க மூலியமாக அவங்களுக்கு இந்த பண பரிவர்த்தனை கொஞ்சம் நடக்கும். அதை வச்சு அவங்களுடைய காலப்போக்குகளில் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கள சரியான முறையில் தக்க வச்சுக்கிறதுக்கோசம் இந்த விளையாட்டுகள் விளையாடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இதுதான் காலமுள்ள தமிழ்நாட்டில் நடக்கு. அதே இடத்துல இன்றைக்கி முழுமையாக பார்த்தீங்கன்னா, திமுக ஒரு குடும்ப அரசியல் நடத்துதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குடும்ப அரசியல் நடத்தினா கூட அவங்க குடும்பமே எல்லா இடமும் கிடையாது. மீது இருக்கக்கூடிய எத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்காங்க. ஆனால் அந்த கட்சி மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி திமுக அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கட்சியே இல்லை. இப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் மாத்திரம் தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்திருந்தால் அதிமுகங்கிற கட்சி அடியோட போயிருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம இப்போ ஓ பன்னீர்செல்வம் பிரிஞ்சு போயிருக்காரு, டிடி தினகரன் வெளியில் இருக்காரு. அது இல்லாமல் இப்போ 2026 தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா, புரட்சி தாய் சலங்கை ஒளி சசிகலா அம்மையார் அவர்கள் சின்னம்மா என்ற ஒரு போர்வையில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழிபாதையில் நான் 2026 நான் களம் இறங்குறேன்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் சில சேதத்தை ஏற்படுத்தின அந்த பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க நிவாரணங்கள் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை வாங்கக்கூடிய அந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த முதல்வர் நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. அதற்கு புரட்சி தாய் சலங்கை சசிகலா அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்காண்டி கண்டிப்பாக நான் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் மக்களுக்காண்டி நான் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா 2026 அவங்க வெற்றி பெற்றுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கருத்தாக தவறான கருத்தாக தான் வெளியே இருக்குது. அப்படி இருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எங்கள் சேனல் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப உன்னதகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இப்போ அதிமுக பிரிஞ்சு கிடக்கு இல்லையா, இனி அவங்களால எழுந்திருக்க முடியாது. அதிமுக முழுமையாக இருந்து பிரிஞ்சு சென்றவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இருந்தால் கூட 2026 வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக சொல்ல முடியாது. அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புதுசாக உள்ளே வந்திருப்பாங்க. வந்ததுக்காக வேண்டி அவங்களுடைய மரியாதை கெட்டுப்போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏதாவது 4 வார்த்தையை வெளிப்படுத்துவாங்க. வெளிப்படுத்தினாலுமே 2026 எந்த அரசியல் கட்சி ஆட்சி அமைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துவோம். அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே திமுகவை அசிங்கப்படுத்துவது மாதிரியே தான் எல்லாமே பேசுகிறாங்க. ஆனால் அப்படி பேசுகிறது எல்லாமே எப்படின்னா, அவங்கள உள்ளே இணைச்சிக்கிடுவாங்களா, நம்மளை கூட்டணிக்கு அமைச்சு சேர்த்துக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பாக சொல்ல போனால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுக விட்டுட்டு அதிமுக அப்படிங்கிற ஒரு போர்வைக்கு அவர் போகிற மாதிரி இருந்தாலும், நடிகர் விஜய் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தாலும் அவங்க 2026 வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தமிழக மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா இப்போ இருக்கிற ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரும் எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தலில் செஞ்சது மாதிரி செய்யாமல், பாரதிய ஜனதா பார்ட்டியை நாடாமல் அதிமுகவை நாடாமல் திமுகவோட அவங்க ஒன்று இணைந்தாங்க அப்படின்னா
2026 தேர்தலில் ஓரிரு இடங்களில் வந்துட்டு பாட்டாளி மக்கள் வந்து அவங்க ஒரு சில 1-2 தொகுதியில் வந்து அவங்க அந்த கட்சியை வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்துவாங்க அப்படிங்கிறது வந்து தமிழக மக்கள் இடத்துல வந்து அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு.